லாஸ்ட் ஒரு லைவ்ல நம்ம FW ஜோக்கர் ப்ரோ நம்ம அடிச்சு எமௌண்ட்டுமே போட்டுப்பாரு. அதுவும் இல்லாமல் அவர் போட்டுக்க மாட்டார், ஒரு டீம் சொல்லி தான் எமௌண்ட்டுமே போட்டுப்பாரு. ஸோ இந்த மேட்ச் கனெக்ட் ஆகும் யாருன்னா நம்ம FW ஜோக்கர் ப்ரோ, அப்புறம் 18+ டெவில் ப்ரோ, அப்புறம் லவ்லி 1 ப்ரோ 3 பேருமே கனெக்ட் ஆயிப்பாங்க. அந்த மேட்ச் நம்ம இப்படிலாம் ப்ளே பண்ணி வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. நான் தான் அல்ஃபா பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு எனிமே டவுன் வச்சுப்போம், பார்த்தா நம்ம லவ்லி 1 கிளியர் பண்ணிட்டு பார்த்தா நம்ம டீம் சொல்லிட்டு கிளியர் பண்ணாத எமௌண்ட் போடு அப்படிமானோ. ஸோ அவரே கிளியர் எடுத்துருவாரு. சரி ரைட்டுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு அவனே சொல்லி காமிச்சிட்டு இருந்தானோட லாஸ்ட் மேட்ச் எமௌண்ட் போட்டானோட அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பானோ. எனக்குமே தெரியாது. பார்த்தா நம்ம லைவ்லேயே பார்த்தோம், பார்த்தா நம்ம எமௌண்ட் போட்டுப்பார், லாஃப் எமௌண்ட் போட்டுப்பார் FW ஜோக்கர் ப்ரோ. சரி ரைட், நானும் கண்டுக்காம நான் ஃபிளாக் மட்டும் போட்டு விட்டு நானுமே வந்திருப்பேன். ஆனால் தமிழ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி எமௌண்ட் போட்டு என்னதான் கிடைக்க போகணும் எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுறோமோ தவிர ஆனால் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் எதுவும் ப்ளே பண்ணுறோம். அதுவே யாருக்கும் சுத்தமாக தெரிய மாட்டேது. ஏன்னா தமிழ் கம்யூனிட்டிக்கு இப்போ மரியாதையுமே கிடையாது. ஏன்னா இந்திக்காரன் அடிச்சு எமௌண்ட் போட்டால் சரிங்களா, அது தமிழ் டீமில் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டுட்டு அது என்ன தான் நடக்க போகணும் எனக்கு சுத்தமாக தெரியல. ரைட்டுன்னு சொல்லி நம்ம டீமெட்லாம் எமௌண்ட் போட்டுருந்தான். சரி வாங்கடா போதுனான்னு சொல்லி நானும் ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்த சோனுக்கு. சரி பார்த்தா போயிட்டு சொல்லுது. அப்போ தான் பார்த்தா நம்ம 18+ டெவில் ப்ரோ திரும்ப வந்துருவாரு. எமௌண்ட்லாம் போடாத போதுண்டா கிளம்பிடுவோம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணியிருப்பேன். பார்த்தா அவனை பாட்டு எமௌண்ட் போட்டுகிட்டே இருந்தானுவோ. நான் ஃபிளாக் எமௌண்ட் மட்டும் போடுங்கடா, வேறு எந்த எமௌண்ட் போடாதீங்கடா அப்படின்னு பார்த்தா அவனும் ஃபிளாக் தவிர வேறு எதுவுமே போடவே கிடையாது. இங்கே ஒரு எனிமி இருப்பான், நானுமே அடிச்சு ரஷ்மே பண்ணி நாக்குமே வச்சிருவேன். நம்ம டீமெட் மேலே செக்யூருமே பண்ணி தந்துருவானோ. சரி கடைசியில் நம்ம டீமெட் அவங்க ஒருத்தவங்க மட்டும் இப்போ அவனுமே வாட்டம் காமிச்சிட்டிப்பான். நானுமே ஆஸ்கர் போட்டு ஃபுல் டேமேஜுமே கொடுத்துருவேன். பார்த்தா மேலே இன்னொரு எனிமி அடிச்சுட்டிப்பான். நானுமே ஃப்ரெஷ் பண்ணி டீமே வைப் பண்ணி விட்டுருவேன். இன்னைக்கு அந்த சைடில் பார்த்தா நான் 2 பேருக்கு எமௌண்ட் போட மைண்ட் செட்டே கிடையாது. ஜோக்கருக்கு எமௌண்ட் போட மைண்ட் செட் கிடையாது, டெவிலுக்கு எமௌண்ட் போட மைண்ட் செட்டுமே கிடையாது. ஏன்னா 2 பேருமே தெரிஞ்சவங்க தான். ஆனால் லவ்லி 1 எனக்கு வந்து எமௌண்ட்டுமே போட்டு கொடியும் குத்தி லாஃப் எமௌண்ட் போட்டு எல்லாமே போட்டார். சரி ரைட்டு சொல்லிட்டு அவருக்குமே நான் கொடி குத்துன்னு மட்டும் தான் சொல்லி அவரையுமே ரஷ் பண்ணி ஆரம்பித்தேன். அவரையுமே ரஷ் பண்ணி அடிக்கவும் செஞ்சேன். அவருக்கு நான் கொடி மட்டும் தான் அவருக்குமே குத்திப்பேன். ஸோ நான் வேறு யாருக்கு எமௌண்ட் போகிற மைண்ட் செட்டுமே கிடையாது. இந்த மேட்ச் நம்ம போயாவும் அடிச்சுப்போம். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜோன் சரி வச்சுமே போயா அடிச்சுப்போம். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 3 மேட்ச் கனெக்ட் ஆகிப்பாங்க. அந்த 3 மேட்ச்லையுமே நம்ம போயா அடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.